வணக்கம். சித்தகேட் உணவே மருந்து மருந்தை உணவு. காய்கறியோட அதோட பிஞ்சு ரொம்ப நல்லது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக காய்கறிகளை 4 பிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லது. வாழை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு. இது 4மே கிடச்சிது அப்படின்னா அந்த பிஞ்சு காய்கறிகள் நம்ம உடம்புக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்து, மினரல்ஸ் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதாவது நல்ல மசில்ஸ்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும். வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய வல்லது. அதேமாரி மேல் ஃபெர்டிலிட்டி, ஃபீமேல் ஃபெர்டிலிட்டிக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நோயாளிகள் உண்ணக்கூடிய உணவு அப்படின்னா இந்த 4 காய்கறிகளோட பிஞ்சுகள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாழைக்காயை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக வாழைக்காய் வாய்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதே வாழை பிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இல்லாத கால்சியமும் பொட்டாசியமும் கிடையவே கிடையாது. அதில் அவ்வளோ இருக்குது. வாழை பிஞ்சில் அவ்வளோ சத்து இருக்குது. ஒன்று வாழை பிஞ்சு சாப்பிடணும், வாழைக்காய் சாப்பிடக்கூடாது. அதேமாரி வாழை பழம் சாப்பிடலாம். முந்தம்பழம் ரொம்ப நல்லது. அதேமாரி தான் வாழை பிஞ்சு, முருங்கை பிஞ்சும் மேல் ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் உள்ள புண்ணை ஆற்றும். அது மாதிரி எந்த பிரச்சனை வயிற்றில் உள்ள மாந்தம், பொறுமல் இது எல்லாமே குணமாகும். அதே மாதிரி தான் அவரை பிஞ்சு கொட்டை வராத போது இருக்கிற பிஞ்சு அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த அவரை பிஞ்சு சாப்பிடும் போது வயிற்று புண்ணு எல்லாமே ஆற்றக்கூடிய வலது. நோயாளிகள் உண்ணக்கூடிய உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கும் நிறைய கொடுத்துக்கிட்டே வரலாம். அதுலேயும் நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக கத்திரி பிஞ்சு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அது மேலே உள்ள கிரீன் கலர் இது இருக்கு இல்லையா, கொடை மாதிரி உள்ளது, அது விரியவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கீழே கத்திரிக்காய் வரும்போதே அந்த பிஞ்சை எடுத்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இந்த பிஞ்சில் எல்லா மினரல்ஸும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் முக்கியமாக வாழைப்பிஞ்சு, அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு கிடச்சிது அப்படின்னா அதில் முக்கியமாக தஞ்சாவூர் சைட்லலாம் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு குழந்தை பெற்ற அறையிலேயே அந்த முருங்கைக்காயும் அந்த கத்திரிக்காயும் போட்டு, அதாவது இந்த காயின்னு சொல்கிறது பிஞ்சு, இதை போட்டு தேங்காய் பால் ஊற்றி அந்த தேங்காய் பால் கொதி வரத்துக்கு முன்னாடியே இறக்கி இதை ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அது அவ்வளோவா நிறைய பால் சுரக்கும், அவங்களோட வலியெல்லாம் போகும், வயிற்று புண்ணை ஆற்றும் அப்படிங்கிறது தஞ்சாவூர் பக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கும் சரி, நோயாளிகளுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, நம்ம எல்லாருக்குமே கிடைச்சாலும் சரி இந்த காய்கறிகளோட பிஞ்சுகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது பேர் பழங்களில் உள்ள பிஞ்சுகள் எது சாப்பிடலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா மாம்பிஞ்சு, மாப்பழா வாழை இருக்கு இல்லையா, வாழை தான் பார்த்துட்டோம், அதில் பழத்தில் வந்துடாது, காயில் வந்துடுது. அதேமாரி மாப்பிஞ்சும் சரி, பலா பிஞ்சும் சரி, அப்புறம் மாதுளை பிஞ்சு, இந்த 3மே பழத்தில் பிஞ்சு வகைகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுளை பிஞ்சு எல்லா வித கழிச்சல் நோய்களையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் எது சீத கழிச்சல் சொல்லுவாங்க, வயிற்று சூட்டால் வர கழிச்சல் சொல்லுவாங்க, பித்தம் அதிகமான கழிச்சல் வரும். இந்த கழிச்சல் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பெரிய மருந்தாக இந்த மாதுளை பிஞ்சு, அதுவும் உடனே செடியிலேருந்து பறித்த மாதுளம் பிஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பலா பிஞ்சு சாப்பிடும் போது அஜீரணம் கோளாறு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். அதனால தான் அதாவது வயிற்று மாந்தம் உருவாகும். மற்றபடி அதுலேருந்து நிறைய மினரல்ஸ் பலா பிஞ்சுலேருந்து நல்லாவே கிடைக்கும், சுக்ல விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடைசியாக மாம்பிஞ்சும் நமக்கு நிறைய கால்சியம், அதுலேருந்து அந்த மாம்பிஞ்சிலேருந்து நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக சத்துக்கள் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிஞ்சு வகைகள் காய்கறிகளையும் சரி, பழங்களையும் சரி, பிஞ்சு வகைகள் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சாப்பாட்டில். முக்கியமாக வளரும் குழந்தைகளுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும். எங்கே கிடைச்சாலும் நம்ம முடிஞ்சால் நம்ம வீட்டிலேயே காய்கறி செடிகளை வளர்த்து இந்த பிஞ்சுகள் நமக்கு டைரெக்டாக கிடைக்கும் போது இன்னும் அதிகமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி தீர்வு காண்றதுக்கு சித்தா கேரை அணுகலாம்.